எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சு தொடர்பாக நடிகை விஜயலட்சுமி புது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சீமான் நேற்று பேசியதை விமர்சித்திருக்கிறார் விஜயலட்சுமி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அறிவிப்பில் செஞ்சிக்கோட்டை மராட்டியர்களால் கட்டப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தனர். தமிழ் மன்னர் கோனேரி கோன் கட்டியது செஞ்சிக்கோட்டை. வரலாற்று திரிபை தடுத்து நிறுத்தி தமிழ் மன்னர் கோட்டையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நேற்று நாத்தாக்கா சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை அங்கிருந்த பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களிடம் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க அனுமதிக்குமாறு கோரிக்கை வைத்தனர். இதனை பவுன்சர்கள் மறுத்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது ஆவேசமாக மேடையில் இருந்து இறங்கிய சீமான் வாக்குவாதம் ஏற்பட்ட பகுதிக்கு சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. அவரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய சீமான் சலசலப்பிற்கும் சட்டத்திற்கும் அஞ்சுகின்ற திராவிட நரிகள் நாங்கள் கிடையாது என்று பேசியிருந்தார். இந்நிலையில் சீமானின் பேச்சு குறித்து விமர்சித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி. நடிகை விஜயலட்சுமி இன்று வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் நேற்று மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது சீமான் ஆவேசமாக கீழே இறங்கி ஒருவரை அடிச்சாரு. பின்னர் மேடையில் ஏறி சலசலப்புக்கும் சத்தத்திற்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் இல்லை நாங்கள் என்று ஒரு வீர வசனத்தை பேசினாரு. சலசலப்பிற்கும் சத்தத்திற்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் நீங்கள் இல்லை என்றால் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் என்னுடைய வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்தார்களே, அப்போது இதே போல தனியாக வந்து வழக்கு விசாரணையை சந்தித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிகளா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுக்கும் இந்த வீர வசனத்திற்கும் செட்டாக மாட்டேங்குதே. சலசலப்புக்கு அஞ்சாதவர் என்றால் வீரமா போய் சந்திக்க வேண்டியது தானே? ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கினீர்கள்? நீங்க தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று பம்மி கொண்டு முதலமைச்சர் எனது அண்ணன், தயாளு அம்மா என்னுடைய அம்மான்னு உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே தவிர அவர்கள் யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சி என்னுடைய தம்பி என்று உங்களிடம் உறவு கொண்டாடலையே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜயலட்சுமி. நேற்று மேடையில் பேசிட்டு இருக்கும் போதே சீமான் ஏதோ சடனாக கோவப்பட்டு கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சாரு. அப்புறம் மேலே ஏறி போய் மீண்டும் சொன்னார், இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீர வசனம் பேசினாரு. சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வளசரவாக்கம் ஸ்டேஷனில் என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு அமிச்சாங்க இல்லையா? அப்போ இதே மாதிரி வீரமாக போய் அதை என்னன்னு தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன? அதுக்கும் இந்த வீரவசனுக்கும் செட் ஆக மாட்டேங்குதே. சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு காவல்துறை அவங்களை விசாரணைக்கு கூப்பிட்ட போது வீரமாக போய் என்னென்னு ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தான் போய் ஸ்டாலின் சார் வீட்டில் போய் பம்பிக்கிட்டு அவர் என் அண்ணன், தயாளு அம்மா என்னோட அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்லாம் யாரும் உறவு கொண்டாடிட்டு இல்லையே. அதனால் இந்த வீரவசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யாருக்காவது அந்த வீரவசனம் என்ன, அப்போ இதென்ன அப்படின்னு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.